ராமச்சந்திரபுரத்துல பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் பேச்சு ஆரம்பமாகுது. பெரிய மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தடவை டிகிரி படிச்ச ஒருத்தரை தான் பஞ்சாயத்து தலைவரா தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்ப அங்க வந்து சிவையா, நம்ம ஊர்ல டிகிரி படிச்சவன் வேற யாரும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் என் மகன் வாசு மட்டும் படிச்சிருக்கான். அவன் நல்லா முன்னேறுவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இன்னும் சும்மா ஊதாரியா சுத்திக்கிட்டு தெரியறானே தவிர எதுக்குமே உபயோகப்படல. அவனை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்க முடியுமா? சிவையா இப்படி சொன்னதும் அங்கிருந்த பரந்தாமன் ஆவேசமா இப்படி சொல்றாரு. என்ன சிவையா இப்படி சொல்றீங்க? உங்க மகன் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி? அவன் நல்லா பெரிய ஆளா வருவான்னு நம்பிதானே நான் என் பொண்ணை கட்டி வச்சேன். ஆனா அவன் கிட்ட இப்ப வரைக்கும் எந்த மாற்றமும் வரல. இதுக்கப்புறம் நம்மளா ஏதாவது செஞ்சுதான் அவனை மாத்தணும். இப்ப ஊரெல்லாம் வேற அவன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்கய்யா. சரி சரி, நான் என் மருமகள்கிட்ட சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்றேன். அப்படி சொல்லிட்டு சிவையா வீட்டுக்கு புறப்படுறாரு. பெரியவங்க பேசினதெல்லாம் தன்னோட மருமகள் கங்காவுக்கு சொல்றாரு. இத கேட்ட கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்ப இப்படி சொல்றா, மாமா, இது வரைக்கும் அவர் எதுக்குமே உபயோகம் இல்லைன்னு சொன்ன இந்த ஊர்க்காரங்களே இன்னைக்கு அவரை இப்படி பாக்குறாங்க. எப்படியாவது நம்ம அவரை மனசு மாத்தணும் மாமா. அந்த வேலைய நீதாமா செய்யணும். அவன் பட்டணம் போய் டிகிரி படிக்கிற மாதிரி பண்ணணும். அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு. சரிங்க மாமா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என்னால முடிஞ்சதை பண்றேன். இப்படி சிவையாவும் கங்காவும் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் வாசு ஊரெல்லாம் சுத்திட்டு ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்ததும் கங்கா கிட்ட இப்படி பேசுறான். கங்கா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. என்ன சமைச்சிருக்க? சாப்பாடு எடுத்து வை சீக்கிரம். சாப்பாடு மட்டும் போதுமா இல்ல என் உயிரும் வேணுமா? கங்கா, என்னடி இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? இன்னும் என்ன வேணும்? ஊரு முழுக்க உங்களை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க எதுக்கும் உபயோகம் இல்லன்னு சொல்றாங்க. கடனை வாங்கிட்டு தலை குனிஞ்சு நடக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கத்தான் நான் உயிரோட இருக்கனா? உங்களோட இருக்கிறதுக்கு செத்துடலாம் போல தோணுது. என்ன கங்கா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? ஊர்க்காரங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காது கங்கா. இப்ப நான் என்ன செய்யணும் நீ சொல்லு. என்னதான் இந்த ஊர்க்காரங்க உங்களை இத்தனை நாள் திட்டினாலும் நீங்க கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால உங்க மேல மரியாதை வச்சிருக்காங்க. வரப்போற பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நீங்க கண்டிப்பா போட்டி போடணும். ஆனா அதுக்கு நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். என்னடி சொல்ற? இதுக்கப்புறம் நான் டிகிரி படிக்கணுமா? என்னால முடியாது கங்கா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? இத கேட்ட கங்கா, அப்ப கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படியேதான் இருக்கும். ஒரு நாள் சாப்பிடறதுக்கே வழி இல்லாம எல்லாரும் சேர்ந்து சாவோம். வாய்ப்பு ஒரே ஒரு தடவை தாங்க வரும். அத கைவிட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கங்கா மறுபடியும் வாசு கிட்ட இத பத்தி பேசிட்டு இருக்கா. கடைசியா ஒரு நாள் வாசுவும் சிட்டிக்கு போய் டிகிரி படிக்கிறதுக்கு ஒத்துக்கிறான். அப்ப சிவையா, பரந்தாமன், கங்கா, ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து வாசுவ சிட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில சிட்டிக்கு போனதுமே காலேஜ்ல போய் ஜாயின் பண்றான் வாசு. முதல் நாள்ல ராம் அவனுக்கு பழக்கமாகறான். ராம் வாசு கிட்ட இப்படி பேசுறான். என்னடா உன்னை பார்த்தா பார்க்கவே கிராமத்து பையன் மாதிரி இருக்க. அப்புறம் காலேஜுக்கு எதுக்கு வந்திருக்க? டிகிரி படிக்க வந்திருக்கியா என்ன? இல்ல, மீன் விக்க வந்திருக்க. அடேங்கப்பா, என்ன நக்கலா? சரிடா, நல்லாதான் பேசுற. சரி சரி வா, டைம் ஆயிடுச்சு. ரூமுக்கு போய் ரெடி ஆகி கிளாஸ்க்கு போலாம். லேட் ஆயிட போகுதுடா. டே ராம், நான் ஸ்கூல் படிச்சே ரொம்ப நாள் ஆச்சுடா. இப்ப என் பொன்னாடி தான் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் கட்டாயப்படுத்தி என்ன இங்க படிக்க அனுப்பிச்சிருக்கா. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலடா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆனா பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. சரி சரி, இங்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்காத சரியா? கல்யாணம் ஆகாதவனே சொல்லிக்க. அப்பதான் கெத்தா இருக்கும் காலேஜ்ல. இன்னைக்கு நம்ம மீனா மேடம் கிளாஸ் இருக்கு. சீக்கிரம் போலாம் வா. அப்புறம் வாசுவும் ராமும் சீக்கிரம் ரெடியாகி கிளாஸ்க்கு போறாங்க. மத்த மாணவர்கள் கூடயும் வாசு பழக்கம் ஆகுறான். அப்ப மீனா மேடம் கிளாஸுக்குள்ள வர்றாங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் புத்திசாலித்தனமா படிச்சா வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறுவீங்க. இல்லனா கடைசியில ஆடு மாடு தான் மேய்க்கணும். அதனால கிளாஸ ஒழுங்கா கவனிங்க. மேடம், நீங்க கிளாஸ் நல்லா நடத்துனா நாங்களும் ஒழுங்கா கவனிப்போம். யார் இது? யார் இப்ப மரியாதை இல்லாம பேசினது? ஒழுங்கா நீங்களே எந்திரிச்சிருங்க. பேசினது என்னவோ ராம் தான். ஆனா மீனா மேடம் கேட்கவும் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வாசுவ கை காமிக்கிறாங்க. இத பார்த்த வாசு ரொம்பவே பயந்துடுறான். வாசுவ பாக்குற மீனா மேடம் இப்படி சொல்றாங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை மாட்டி விட பாக்குறீங்களா? அவன் பார்க்கவே ரொம்ப அப்பாவியா இருக்கான். கண்டிப்பா அவன் சொல்லிருக்க மாட்டான். பரவாயில்ல மேடம், அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அந்த தண்டனை எனக்கே கொடுங்க. எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே மேடம், அதனால என்ன? வாசு இந்த மாதிரி சொல்லவும் மீனா மேடம்க்கு அவன் மேல ஒரு புது மரியாதையே வருது. அதுக்கப்புறம் கிளாஸ் முடியுது. வாசு மீனா மேடம் பின்னாலே போயிட்டு இருக்கான். அத மீனா மேடம் கவனிக்கிறாங்க.
ஆனாலும் எதுவுமே பேசல. கொஞ்ச தூரம் போயிட்டு யாரும் இல்லாத இடத்துல நின்னு வாசு கிட்ட இப்படி கேக்குறாங்க. என்ன வாசு, என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? என்ன விஷயம்? மேடம், அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். அதான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா? என்ன பேசணும் சொல்லு. மேடம், நான் ஸ்கூல் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் டிகிரி படிக்கிறேன். எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நான் எப்படியாவது நல்லா படிச்சு டிகிரியை பாஸ் பண்ணிடணும் மேடம். அதுக்கு தான் மேடம். இங்க பாரு வாசு, இன்னைக்கு கிளாஸ்லயே உன் மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன். என்ன சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளு. நான் கண்டிப்பா உனக்கு சொல்லி கொடுக்கறேன். எதுக்கும் கவலைப்படாத. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். அப்படி மீனா மேடம் கிட்ட வாசு பேசிட்டு ரூமுக்கு வர்றான். ரூம்ல வாசுக்காக ராம் ரொம்ப நேரமா காத்திருக்கான். வாசுவை பார்த்ததும் ராம் சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றான். என்னடா வாசு, என்ன லேட்டு? காலேஜ்ல ஃபர்ஸ்ட் நாளே ஹீரோ ஆயிட்ட. அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல எல்லாருக்கும் மீனா மேடம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்களே இன்னைக்கு நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்டியடா. நான் உன்னை என்னமோ நினைச்சேன். பயங்கரமான ஆள் தான் நீ. ஏய், என்னடா இப்படி பேசுற? அமைதியாரு, யாராவது கேட்டா? என்னது கேக்குறதா? ஆல்ரெடி உங்க ரெண்டு பேரை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கடா. என்னடா சொல்ற? என்ன? யார பார்த்தும் சிரிக்காத மீனா மேடம் உன்னை பார்த்து அப்படி இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா நீ பயங்கரமான ஆள் தானே? ராம் இப்படி சொன்னதை கேட்டு வாசுவோட மனசும் தடுமாறுது. மீனா மேடம் மேல அவனுக்கும் ஒரு காதல் மனசுக்குள்ள வருது. கிளாஸ்லயும் மீனா மேடமே வச்சக்கண் வாங்காம வாசு பாத்துட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் மீனா மேடம் வாசு கிட்ட இந்த மாதிரி சொல்றாங்க. என்ன வாசு, உன்னோட படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகுமேனு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதை படிச்சேன்னா கண்டிப்பா உனக்கு எக்ஸாம்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு மதியானமே நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அதனால என்னோட லஞ்சை நீ சாப்பிட்ரு. இல்ல பரவாயில்ல மேடம், அதெல்லாம் எதுக்கு? என்ன பரவாயில்ல, நான் எடுத்து வந்து தரேன், நீ சாப்பிடு. உனக்கு என்ன தேவைனாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். இப்படி சொல்லிட்டு மீனா மேடம் அங்கிருந்து போயிடுறாங்க. வாசுக்கும் மீனா மேடம் இப்படி தான் மேல மட்டும் அக்கறை காட்டுறதுனால அவங்களும் தன்னை காதலிக்கிறதா நினைக்கிறான். அப்படியே 3 வருஷம் ஓடுது. மீனா மேல இருக்க காதல்னால வாசுனால பரீட்சையும் ஒழுங்கா எழுத முடியல. கடைசி வருஷ பரீட்சை நெருங்குது. அப்ப ராம் இப்படி சொல்றான். டேய் மச்சான், இன்னும் எதுக்காக நீ யோசிச்சுட்டு இருக்க? மீனா மேடம் கிட்ட போய் தயங்காம உன் காதல சொல்லிட்டா காலேஜே முடிய போகுதுடா. இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய் மச்சான், நீ எதுக்குடா பயப்படுற? அவங்களும் உன்னை காதலிக்கிறாங்க. நீ போய் சொன்னா அவங்களும் சொல்லிடுவாங்க. தைரியமா போய் சொல்லு. ராம் இவ்ளோ தூரம் வாசுவ ஃபோர்ஸ் பண்ணி மீனா மேடம் கிட்ட போய் காதல சொல்றான். அதனால வாசுவும் மீனா மேடம் கிட்ட தனியா பேச போறான். என்ன வாசு, ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்ட? என்ன விஷயம்? அது வந்து நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன விஷயம் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சது? அது வந்து அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் உங்களை காதலிக்கிறேன். நீங்களும் என்ன காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வெளிப்படையா சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இத கேட்டதும் மீனா மேடம்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. கோபத்துல வாசுவ பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அப்புறம் இப்படி சொல்றாங்க. என்ன பத்தி நீ இப்படி நினைச்சிருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீ கிராமத்துல இருந்து வந்தவன். உனக்கு இந்த ஊரு இந்த இடம் எல்லாம் ரொம்ப புதுசு. நானும் முதல்ல உன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டேன். அதனாலதான் உனக்கு தைரியம் கொடுத்து டிகிரிய முடிக்க வைக்கணும்னு பார்த்தேன். அதான் உதவி செஞ்சேன். ஆனா நீ என்ன பத்தி இப்படி நினைப்பன்னு நான் யோசிக்கவே இல்ல. யாராவது உனக்கு உதவி செஞ்சா அதை பயன்படுத்திக்கிட்டு உன்னோட வாழ்க்கையில முன்னேற பாரு. படிக்கிற காலத்துல இந்த தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்காத. முதல்ல டிகிரிய கம்ப்ளீட் பண்ண பாரு. புரியுதா உனக்கு? மேடம், அது இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். ஆனா மீனா அதை எதையுமே கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. வாசு மீனாவையே பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான். 2-3 நாள் அவனுக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் தான் அவன் செஞ்ச தப்பு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. பாட சொல்லி தர்ற ஆசிரியரை காதலிச்சு தான் வந்த நோக்கத்தையே மறந்துட்டோம் அப்படிங்கறத உணர்ந்து வருத்தப்படுறான். தன்னோட பொண்டாட்டி கங்காவை நினைச்சு கண்ணீர் விடுறான். அப்ப அங்கே ராம் வர்றான். என்ன மச்சான், மீனா மேடம் கிட்ட உன் காதல சொல்லிட்டியா? என்ன சொன்னாங்க? டே ராம், இதோட நிறுத்திக்க. உன் பேச்ச கேட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஃப்ரெண்டுனா உன்ன மாதிரி ஒருத்தன் இருக்கவே கூடாதுடா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் டிகிரி படிக்க தான் வந்தேன். இந்த காதல்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவையே இல்ல. சரியா? மீனா மேடம் என்ன ஜெயிக்க வைக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா நான் அவங்கள ரொம்ப இம்சை பண்ணிட்டேன். அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். பரீட்சை வேற நெருங்கிட்டு இருக்குது. இனியாவது நான் பரீட்சையில பாஸ் பண்ணி என் வாழ்க்கையில ஜெயிக்கணும். என் ஊர் மக்கள் மனசை ஜெயிக்கணும். என் மேல இவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சு என்ன படிக்க அனுப்பிச்சு என் பொண்டாட்டி மனசை சந்தோஷப்படுத்தணும். அவளை பெருமைப்படுத்தணும். அப்படி சொல்லிட்டு வாசு அவனோட ரூமுக்கு போயிடுறான்.
2 வாரத்திலே பரீட்சையும் ஆரம்பமாகுது. வாசு ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு படிக்கிறான். எல்லா பரீட்சையிலயும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகுறான். அதுக்கப்புறம் காலேஜ்ல இருந்து கிளம்பி ஊருக்கு வந்து சேர்றான். ஊருக்கு வந்ததும் வாசுவ கங்காவும் ஊர் பெரியவங்களும் சேர்ந்து வரவேற்கிறாங்க. அப்ப கங்கா இப்படி சொல்றா, என்னங்க நீங்க சாதிச்சிட்டீங்க, நம்ம சாதிச்சிட்டோம். ஆமா வாசு, இந்த ஊருக்கு புது பஞ்சாயத்து தலைவரா உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கோம் முழு மனசோட. என்னப்பா சொல்றீங்க? எலெக்ஷன்ல நான் இன்னும் போட்டி போடவே இல்லையே, அதுக்குள்ள எப்படி செலக்ட் பண்ணாங்க? நீ டிகிரி பாஸ் ஆனதே பெரிய வெற்றிடா. நல்லா படிச்சவங்க ஊர் தலைவர் ஆனாதான் ஊர் நல்லா இருக்கும்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். அதான் உன்னை படிக்க சொன்னோம். நீயும் படிச்சு வந்து நல்லா சாதிச்சுட்ட. இனி நீதான் இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர். நீதான் இந்த ஊரை இதுக்கப்புறம் பாத்துக்கணும். சிவையா இப்படி சொன்னதும் அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாம் கை தட்டி தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. வாசுவும் கங்காவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாசுவும் ஊர் தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஊர் நல்லா இருக்கணும்னு யோசிச்சு நிறைய நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். என்னோட பேரு ஸ்வேதா. எங்களோட ஊர் பேரு ராமாபுரம். இந்த அழகிய ஊர்ல நானும் என் அக்கா ரம்யாவும் ரொம்ப சந்தோஷமா வளர்ந்தோம். அக்கான்னா எனக்கு ரொம்ப உயிரு. அக்காவுக்கும் நான்னா அப்படித்தான். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா ரமேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவங்க வீடு ரொம்ப வசதியான வீடு இல்ல. அவரு விவசாயம் தான் பாத்துட்டு இருந்தாரு. அதுல நஷ்டம் வந்ததுனால அவங்க முன்னேற முடியாம ரொம்பவே ஏழையாவே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா நான் சுரேஷ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சுரேஷ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறதுனால எங்களுக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க கொஞ்சம் வசதியா தான் வாழ்ந்துட்டு வந்தோம். அப்படி நார்மலா போயிட்டு இருந்த எங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் இப்படி நடந்துச்சு. இன்னைக்கு எனக்கு மைண்டே சரியில்லை. என்னாச்சு ஸ்வேதா? நம்ம வேணா ஈவினிங் ஏதாவது பார்ட்டிக்கு போலாமா? சொல்லு. இல்ல சுரேஷ், எனக்கு எதுக்குமே மூடு இல்ல போ. நேத்து வழியில அக்காவை பார்த்தேன். பாவம் அக்கா பழைய சேலையை கட்டிக்கிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கா. அத பார்த்ததும் எனக்கு மனசே கேட்கல. நாங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து தெரியுமா? ஆனா இன்னைக்கு என் அக்கா இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல சுரேஷ். அதான் மனசு கஷ்டமா இருக்கு. ஸ்வேதா, நான் எத்தனை தடவை சொன்னேன் ரமேஷ்க்கு ஏதாவது தொழில் தொடங்கி கொடுக்கறேன்னு. ஆனா அவருக்கு சுயமரியாதை தடையா இருக்கு. நம்ம உதவி செய்யறோம்னு சொன்னா கூட அவங்க அதை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றப்போ நம்மனால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சொல்லு? சுரேஷ், எனக்கு நீங்க சொல்றது புரியுது. பண உதவியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா அக்காவை ஒரு தடவை வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம கூட 2 நாள் இருக்க வச்சுக்கலாமா? இங்க இருந்தா அவ கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா. நாளைக்கு நம்ம வீட்டுல சின்ன ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு அக்காவை வர சொல்லலாமா? கண்டிப்பா வர சொல்லு ஸ்வேதா. இதுல நான் என்ன சொல்ல போறேன்? வந்த சந்தோஷம் தான் எனக்கும். சரியா? அதுக்கப்புறம் நான் உடனே போய் அக்காவையும் மாமாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டேன். மாமாக்கு வேலை இருக்குன்னு சொன்னதுனால அவர் வரல. அக்காவை மட்டும் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தேன். அக்கா ரொம்ப சந்தோஷமா வந்தா. ஆனா அக்கா பழைய சேலை தான் கட்டிட்டு வந்தா. வீட்டுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாரும் பட்டு சேலைகள் நகைன்னு போட்டிருந்தாங்க. ஆனா அக்கா மட்டும் பாக்குறதுக்கே ரொம்ப ஏழ்மையா பாவமா இருந்தா. அவகிட்ட யாரும் பேசல. அவ ஒரு மூலையில ஓரமா உட்கார்ந்திருந்தா. அப்ப அங்கிருந்த உறவினர்கள் எல்லாம் இப்படி அவளை பார்த்து பேசிக்கிட்டாங்க. என்னம்மா சுலோச்சனா, எப்படி இருக்கிற? சுரேஷ் வீட்ல நிகழ்ச்சினா ரொம்ப கிராண்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த சோஃபால உட்கார்ந்திருக்கிறது யாரு? வீட்டு வேலைக்காரியா? இல்ல இல்ல லலிதாம்மா, அவங்க ஸ்வேதாவோட அக்கா ரம்யாவாம். அட கடவுளே, அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள இவ்வளவு வித்தியாசமா? தங்கச்சி மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா. அக்கா ஏன் அப்படி நல்ல சேலைய கூட கட்டிட்டு வராம வந்திருக்கா? அவ சேலைய பாரு. நம்ம வீட்டு வேலைக்காரிங்க கூட இதை விட நல்ல சேலை கட்டிக்குவாங்க. எப்படி வந்திருக்கா பாரு. இப்படியா ஒரு இடத்துக்கு வருவாங்க? பாக்க சகிக்கல. ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். இந்த சுரேஷும் ஸ்வேதாவும் இப்படிப்பட்டவங்கள கூப்பிட்டு அவங்களோட ஸ்டேட்டஸ அவங்களே குறைச்சுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொஞ்சம் கடனை வாங்கினாலும் நல்ல ட்ரெஸ் போட்டு வரணும்ல. இவ்வளவு ஏழ்மையா வந்தா பக்கத்துல உட்கார்றதுக்கே அருவருப்பா இருக்குது. இவங்க இப்படி பேசினத என்னோட அக்கா ரம்யா கேட்டுக்கிட்டே தான் இருந்தா. அவ கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. தலைய குனிஞ்சுக்கிட்டே இருந்தா. நான் அப்ப கோபமா அவங்கள இப்படி சொன்னேன். அத்த, மனுஷங்களோட மதிப்புங்கிறது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல இல்ல, அவங்களோட குணத்துலதான் இருக்கு. என் அக்கா அண்ணா எனக்கு உயிர் மாதிரி. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அடட, அக்கா அவ சொல்லவும் தங்கச்சிக்கு கோபம் வந்துருச்சா? ஆனா ஓ நல்லதுக்கு தானே நம்ம சொன்னோம். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க வந்து பார்த்தா உங்களுக்கு தான் அவமானம். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்னா. நான் கிளம்புறேன் ஸ்வேதா. என்னால உனக்கு எதுக்கு கஷ்டம்? அக்கா ஏக்கா அப்படி எல்லாம் பேசுற? இன்னும் சாப்பிட கூட இல்ல. இவங்க பேச்செல்லாம் பொருட்படுத்தாதுக்கா ப்ளீஸ். வேணா ஸ்வேதா, பசிய விட சுயமரியாதை தான் பெருசு. சுயமரியாதை போனா உயிர் போனது மாதிரிதான். இங்க நான் எவ்வளவு நேரம் இருந்தாலும் உனக்கும் உன்னோட கணவருக்கும் தான் அவ்வளோ அவமானம். ஏழ்மா உன் சந்தோஷத்துக்கு எந்த விதத்திலயும் கஷ்டமாயிடக்கூடாது. நான் கிளம்புறேன் ஸ்வேதா.
இத கேட்ட என் கணவர், அண்ணி தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி. யாரோ ஏதோ சொல்லிட்டு போறாங்கங்கிறதுக்காக நீங்க உடனே கிளம்புறேன்னு சொல்றது நியாயமா இருக்கா? இல்ல சுரேஷ், வேண்டாம், நான் கிளம்புறேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த உலகம் மனுஷன மனுஷனா பாக்குறது இல்ல. அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அவன் என்ன Dress போட்டிருக்கான்னு தான் பாக்குறாங்க. நான் இப்பவே கிளம்பிடுறேன் சுரேஷ். இப்படி எல்லாம் அக்கா பேசிட்டு கண்ணீரோட எங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டா. அன்னைக்கு அக்கா கண்ணுல பார்த்த வேதனையும் கண்ணீரும் என்னால மறக்கவே முடியாது. அக்கா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா, ஸ்வேதா, மறுபடியும் நான் அந்த வீட்டு வாசல மிதிக்கணும்னா நானும் 4 பேர்கிட்ட தலை உயர்ந்து நடக்கிற மாதிரி நிலைக்கு வரணும். அது வரைக்கும் என்ன தயவு செஞ்சு கூப்பிடாது ஸ்வேதா, நான் கண்டிப்பா வரமாட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அக்கா கிட்ட பெரிய மாற்றம் வந்துச்சு. எப்படியாவது தன் சொந்த கால்ல நிக்கணும், பணக்காரி ஆகணும்னு உறுதியா முடிவு செஞ்சா. அதனால தான் சேமிச்சு வச்சிருந்த கொஞ்சம் பணத்தை அண்ணனை சம்மதிக்க வச்சு ஒரு பசுவை வாங்கினா. அந்த பசுவை அக்கா வீட்டு முன்னாடி கட்டியிருந்தா. அப்ப ஒரு நாள் நான் அக்காவை பார்க்க போனேன். அக்கா, இங்க நிக்கிறது யாரோட பசுக்கா? புதுசா இருக்கு. ஆமா ஸ்வேதா, இந்த பசுவோட பேரு லட்சுமி. நான் கூலி வேலைக்கு போனா அன்னன்னைக்கு குடும்பத்தை சமாளிக்கலாம். ஆனா எங்களோட வாழ்க்கை மாறாது. அதனாலதான் நான் இந்த பசு லட்சுமிய வாங்கினேன். இதோட பாலை வித்து தொழில் பண்ணலான்னு இருக்கேன். என்னக்கா சொல்ற? ஒரு பசுவை வச்சு தொழில் தொடங்க போறியா? அப்படி எவ்வளவு லாபம் வரும் இதுல? இப்படி ஒரு சின்ன தொடக்கத்துல தானே ஸ்வேதா எல்லா தொழிலும் ஆரம்பிக்குது. நான் காலையில எழுந்து பால் கறந்து வீடு வீடா போய் விற்பேன். இது சுத்தமான பால்னு தெரிஞ்சா மக்கள் கண்டிப்பா வாங்குவாங்க ஸ்வேதா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா சொன்னது போலவே பால் விற்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப ஊருக்குள்ள இருக்க சிலர் இப்படி பேசிக்கிறாங்க. அடட, அங்க பாரு, ரமேஷ் மனைவி ரம்யா தானே? நேத்து வரைக்கும் கூலி வேலை செஞ்சவ இப்ப பால் விக்கிறா போல இருக்கு. மாடு சொந்தமா வாங்கிட்டா போல. ஆமா ஆமா, தங்கச்சி எங்க கார்ல போயிட்டு இருக்கா, அக்கா காரி தெரு தெருவா பால் வித்துட்டு இருக்கா. வெக்கமா இல்ல? அத்த, திருட்டு செஞ்சாதான் வெக்கப்படணும், ஏமாத்தினாதான் வெக்கப்படணும். கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? நான் பால் கொண்டு போற கேன் ரொம்ப பாரமா இருக்கு. ஆனா உங்க வார்த்தைகளை விட பாரமா இல்ல. நீங்க என்னதான் என்ன பத்தி கேவலமா அசிங்கமா பேசினாலும் என்னோட உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா, நீ சூப்பரா சொன்ன. நீ எதுக்குமே பயப்படாதக்கா, உன் பின்னால நான் இருக்கேன். அக்காவோட நம்பிக்கைய பார்த்து ஊரெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அக்கா விக்கிற பால் தூய்மையா இருந்ததுனால ஊர்ல எல்லாருமே அக்கா கிட்ட தான் பால் வாங்க ஆரம்பிச்சாங்க. அக்கா வந்த லாபத்தை 1 ரூபாய் கூட வீணாக்காம சேமிச்சா. 6 மாசத்திலேயே இன்னும் 2 பசுக்களை வாங்கினா. அக்காவோட கொள்ளையில இப்ப 3 பசுக்கள் இருந்தது. அக்கா பால் கணக்கு எழுதிட்டு இருந்தா. அக்காவோட எல்லா வேலைக்கும் ரமேஷ் மாமா உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் அக்காவும் மாமாவும் இப்படி பேசிக்கிறாங்க. ரம்யா, நீ நினைச்சத சாதிச்சுட்ட. இப்ப பால் தொழில நல்ல லாபம் வருது நமக்கு. கடன்லாம் நம்ம கட்டி முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரம்யா. ஆனா இது போதாதுங்க. பால் விக்கிறதுனால நம்ம வயிறு வேணா நிரம்பலாம். ஆனா என்னோட லட்சியம் வேற. 10 பேருக்கு வேலை கொடுக்கற நிலைக்கு போகணும். அன்னைக்கு என் தங்கச்சி வீட்டுல எனக்கு நடந்த அவமானத்தை நான் மறக்கணும்னா நம்ம இன்னும் வாழ்க்கையில ஜெயிக்கணுங்க. அக்கா, நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. அடுத்து எனக்கு செய்ய போற? ஸ்வேதா, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எனக்கு தையல் வேலை நல்லா தெரியும்ல. இப்ப சிட்டில எல்லாம் ரெடிமேட் ட்ரெஸ்ஸோட விலையெல்லாம் ஏறிடுச்சு. நம்ம ஊர்லயும் நிறைய பெண்கள் வேலை இல்லாம சும்மாதான் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு சின்ன கார்மெண்ட் யூனிட் மாதிரி தொடங்கலான்னு நினைக்கிறேன். அக்கா, சூப்பர் ஐடியாக்கா. உன்கிட்ட இருக்க பணத்துல இப்ப நீ தையல் மிஷின் வாங்கிடு. நான் இந்த தொழிலுக்கான மார்க்கெட்டிங் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். சுரேஷுக்கு சிட்டில நிறைய பேரை தெரியும். அவங்க மூலமா ஸ்கூல் காலேஜ்ல யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் எல்லாம் நான் உனக்கு வாங்கி தரேன். சரியா? உண்மையாவா சொல்ற ஸ்வேதா? ஆமாக்கா, நீ உன் ஒர்க்ல குவாலிட்டி மட்டும் கொடு. ஆர்டர்லாம் நான் உனக்கு வாங்கி தரேன். சரியாக்கா? அதுக்கப்புறம் அக்கா பால் தொழில வந்த லாபத்துல 10 தையல் மிஷின்கள் வாங்கினா. ஊர்ல இருந்த ஏழை பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வேலையும் கத்து கொடுத்தா. அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து தானும் ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டா. ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன ஆர்டர்ஸ் தான் வந்துச்சு. ஆனாலும் அக்கா தைக்கிற உடைகளோட குவாலிட்டியும் ஃபிட்டிங்கும் பார்த்து எல்லாரும் பாராட்டினாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் லாபம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப அக்காவோட உடை, கழுத்துல சின்ன செயின், முகத்துல தன்னம்பிக்கைன்னு அக்காவும் ரொம்ப அழகா மாறி இருந்தா. அக்கா தான் வளர்ந்தது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்க நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்தா. அப்படி ஒரு நாள், லட்சுமி அம்மா, அந்த காலரை சரியா தைக்கணும். குழந்தைங்க போடும் போது அவங்களுக்கு குத்தக்கூடாது. சரியா? சீதாமா, அந்த பட்டன்களை இறுக்கமா போடு. நம்ம குடுக்கற குவாலிட்டி தான் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? அம்மா, எங்களுக்கு நீங்க தெய்வம் மாதிரி கிடைச்சிங்க. உங்களாலதான் எங்க வீட்டுல இப்ப விளக்கு எரியுது. இந்த நன்றி கடனை நாங்க எப்படி தீர்க்க போறோம்னு எங்களுக்கு தெரியலமா. என்னம்மா நீங்க நன்றி கடன் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்தே வளருவோம். சரியா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அக்காவோட உழைப்புக்கு பலன் கிடைச்சது. சிட்டில இருக்க 2 பெரிய கார்ப்பரேட் ஸ்கூல்ல இருந்து யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வந்தது.
அது லட்சக்கணக்கான ரூபாய்க்கான டீல். அந்த டீலால அக்காவோட நிலைமை ரொம்பவே மாறிடுச்சு. அக்கா இப்ப வெறும் பால் விக்கிற ரம்யா இல்ல, ரம்யா கார்மெண்ட்ஸோட ஓனர். அப்படியே காலம் வேகமா ஓடுச்சு. இப்ப ராமாபுரத்துல ரம்யா அண்ணா தெரியாதவங்களே இல்ல. அக்கா இப்போ அவ மட்டும் பணக்காரி ஆகல, 10 பேருக்கு வேலை கொடுத்து அவங்க குடும்பமும் வளர்றதுக்கு உதவி இருக்கா. அப்புறம் அந்த ஊர்ல புதுசா கட்டின ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு அக்காவை சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டிருந்தாங்க. ஒரு காலத்துல அக்காவை அவமானப்படுத்தின லலிதா அம்மாவும் சுலோச்சனாவும் அங்க ஆச்சரியமா அக்காவை பார்த்தாங்க. சுலோச்சனா, அது நம்ம ரம்யா தானே? பாரு எவ்வளவு கம்பீரமா நிக்கிறா. ஒரு காலத்துல பால் வித்தவ இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா வர்ற அளவுக்கு ஆகிட்டாளா? ஆமா லலிதா, நம்ம தவறு செஞ்சிட்டோம். அன்னைக்கு அவளோட நிலைய பார்த்து இழிவா பேசணும். இப்ப அவ நிலைமைய பார்த்தா நம்ம பக்கத்திலே நிக்க முடியாது போல. அதுக்கப்புறம் மேடையில ரம்யா பேச ஆரம்பிக்கிறா. இங்க இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இவ்ளோ மரியாதையா இங்க அழைச்சதுக்கு நன்றி. ஒரு காலத்துல இதே ஊர்ல நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸ பார்த்து என்ன அவமானப்படுத்தினாங்க. அந்த நாள்ல நான் அழுதுகிட்ட உட்கார்ல. அந்த அவமானத்தை தான் என்னோட முதலீடா மாத்திக்கிட்டேன். ஸ்வேதா என் தங்கச்சி, அவ எனக்கு துணையா நிக்கலைனா நான் இன்னைக்கு இங்க இருந்திருக்க மாட்டேன். அக்கா பசுவை வாங்கு வளரு தப்பே இல்லைன்னு சொன்னா. அக்கா மிஷின்களை வாங்கு தப்பு இல்லைன்னு சொன்னா. எந்த வேலையும் சின்னதில்லைன்னு எனக்கு கத்து கொடுத்தா. இன்னைக்கு என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா அதை விட அதிகமா தன்னம்பிக்கை இருக்கு. ஒரு பொண்ணு முடிவு செஞ்சுட்டா சமையலறையில கரண்டிய மட்டும் இல்ல, தொழில்ல சக்கரத்தையே சொல்லிச்சுவான்னு நான் நிரூபிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை நிறைய பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா தன்னம்பிக்கையா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பெண்களால கண்டிப்பா எதை வேணாலும் சாதிக்க முடியும். அக்கா இப்படி பேசணும்னு அங்கிருந்த எல்லாரும் கைதட்டுறாங்க. அக்கா கண்ணுல ஆனந்த கண்ணீர். சுரேஷ் பெருமையா பாக்குறாரு. ரமேஷும் அக்காவை ரொம்ப பெருமையா பார்த்தாரு. எனக்கு என் அக்காவை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அக்கா கிட்ட நான் அப்படி சொன்னேன். அக்கா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குக்கா. அன்னைக்கு இந்த வீட்டுல நடந்த அவமானத்துக்கு இன்னைக்கு நீ எல்லாருக்கும் பதில சொல்லிட்ட. உன்னோட நம்பிக்கைக்கும் கடுமையான உழைப்புக்கும் வெற்றி கிடைச்சிருச்சுக்கா. இப்ப நீ உண்மையாவே பெரிய பணக்காரிக்கா. ஸ்வேதா, இன்னைக்கு நான் பணக்காரியா இருக்கிறதுக்கு காரணம் என்னோட நம்பிக்கை மட்டும் சொல்லிட முடியாது. உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி, ரமேஷ போல ஒரு கணவரும் துணை இருந்ததாலதான் நான் இன்னைக்கு பணக்காரி ஆயிருக்கேன். சொத்து பணம்லாம் போகலாம் வரலாம், ஆனா உறவுகளுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் ஸ்வேதா. அதுல நான் லக்கி. சரிக்கா, லலிதா அம்மா இப்ப என்ன சொல்றாங்க? அவங்களா ஸ்வேதா, ரம்யா மேடம் எங்க பொண்ணுக்கு உங்க ஃபேக்டரியில வேலை தருவீங்களான்னு கேட்டாங்க. ஹனி, அன்னைக்கு உங்க சேலை வச்சு உங்களை கிண்டல் பண்ணவங்க எல்லாம் உங்ககிட்ட Dress வாங்கி போடுறாங்க. காலம் எப்படி எல்லாம் மாறிடுச்சு பாருங்க நீ. சரி, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு நான் என் கையாலே உங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன். இப்ப நான் எந்த சேலை கட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல தானே? அக்கா, நீ இதுக்கப்புறம் கோணி சாக்க போட்டுட்டு வந்தா கூட அது பெரிய ஃபேஷன் ஆயிடும்க்கா. இப்படி என் அக்காவோட கதை சுபமா முடிஞ்சிருச்சு. ஏழ்மைங்கிறது ஒரு நிலை மட்டும்தான், அது நிரந்தரம் இல்லைன்னு என் அக்கா நிரூபிச்சுட்டா. கஷ்டப்படுற மனோபாவம் இருந்தாலும் பசு பால்ல தொடங்கின பயணம் வானலாவிய உயரத்துக்கு செல்லுங்கிறத காட்டிட்டா. இதுக்கப்புறம் ராமாபுரத்துல யார கேட்டாலும் சொல்லுவாங்க, ரம்யா அண்ணா பணக்காரி மட்டும் இல்ல, தைரியசாலி, கடின உழைப்பாளி, பெண்களுக்கு பெரிய உதாரணம்னு.